ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ விஜய் அவர்கள் சிஎம் பதவி ஏற்க போகிறது எல்லாருக்குமே செம்ம ஹாப்பியான நியூஸாக இருக்குது. நேற்று ரிசல்ட்டு அதுவுமா எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி கலந்த ஆச்சரியத்தை கொடுத்தாரு விஜய் அவர்கள். ஏன்னா அவர் கட்சியில் ஆரம்பித்தப்ப இவரெல்லாம் எப்படி ஜெயிக்க போகிறாரு, ஒரு சீட்டு கூட வாங்க மாட்டார், டெபாசிட்டே இழந்துருவார் அப்படின்னு சொன்ன எல்லா வாயையும் நேற்று ஒரே நாளில் அந்த ரிசல்ட் மூலமாக மூடிட்டார். ஏன்னா ஹையஸ்ட் லீடுக்கு போனார் விஜய் அவர்கள். அண்டு இப்போ 108 சீட்டு வச்சிருக்காரு. இன்னும் பேலன்ஸ் 10 சீட்டு மட்டும்தான் அவருக்கு தேவை சிஎம் பதவிக்கு. செம்மையான வெற்றி சதவீதத்தை காமிச்சிருக்காரு. அண்ட் இதுக்காக நிறைய செலிபிரிட்டிஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. தமிழ் செலிபிரிட்டிஸ் மட்டும் இல்லாம அதர் லாங்குவேஜ் செலிபிரிட்டி ஆல்சோ நம்ம விஜய் அவர்களுக்கு செம்மையா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம சீரியல் செலிபிரிட்டிஸும் விஜய் அவர்களுக்கு செம்மையான சப்போர்ட்டிவா தான் இருக்காங்க. ஏன்னா எலெக்ஷன் அப்பவே விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டதை செம்ம சிம்பிளா காமிச்சாங்க. அதுல மெயினா நம்ம கார்த்திகை தீபம் சீரியல் கார்த்திக்ராஜ் அவர்களும் நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போட்டாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் செம்மையா செலிப்ரேட் பண்ணிருக்காரு. அவரோட ஸ்ட்ரீட்ல அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட செம்மையா வெடி வெடிச்சு கொண்டாடி இருக்காரு. விஜய் அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கு செம்ம வெல்கம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம கார்த்திக் ராஜும் விஜய் அவர்களோட மிகப்பெரிய ரசிகர் தான். கண்டிப்பா விஜய் அவர்கள் கூட ஒரு படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையில இருந்தாரு. ஆனா விஜய் அவர்கள் இனிமே படம் நடிக்க மாட்டாரு. பட் கார்த்திக் ராஜ் ஆல்சோ இப்ப சீரியலை தவிர்த்து 2-3 படங்கள் கமிட் ஆக போறாரு. கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல வளர்ந்து வருவாரு அப்படின்னு செம்மையார் வெயிட்டிங்ல இருக்காங்க அவங்க ரசிகர்கள். சீரியல்ல மிகப்பெரிய ஃபேன் பேஸ் வச்சிருக்கிறதுல கார்த்திக் ராஜும் ஒருத்தர். கண்டிப்பா இவர் சினிமால நடிக்க வந்தார்னா மிகப்பெரிய அளவுல செம்ம ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் இவருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று விஜய் அவர்கள் ஜெயிச்சதை தொடர்ந்து கார்த்திக் ராஜ் அவர்கள் செம்மையா செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.